வந்து இது மைசூர் தேக்கு டோட்டலாகவே முழுக்க முழுக்க இது லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் என்னால் வந்து ஷுவராக வாரண்டி கொடுக்க முடியும். பட் அந்த 15,000 கொடுக்குறாங்கன்னா வந்து யாரும் தேக்கு மரத்தில் போட்டு கொடுக்க மாட்டாங்க 100%. டோட்டலாக அது காட்டுவா மரத்தில் மட்டும் தான் உங்களுக்கு முடியும். பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 3+1+1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,000 ஸ்டார்ட் ஆகும் சார். மரம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாரும் தேக்கு மரம், எந்த மரத்தை சொன்னாலும் எதுக்கு எடுத்தாலும் தேக்கு மரம் அப்படின்னு சொல்றாங்க. மரத்துல வந்து கரையான் அடிச்சதுன்னா கண்டிப்பா ரீஃபண்ட் எடுத்துப்பேன். கரையான் பூச்சி இருந்தா ரீஃபண்டே எடுத்துக்கிறேன் நான் மரத்தை. ஓகேவா? நான் பேக்கிங் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். பட் ஆனா டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் 50% மட்டும் கொடுத்தாகணும். 50% கஸ்டமர் பே பண்ணா 50% கஸ்டமர். ஓகே. மத்த இடம் மாதிரி ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பே பண்ணனும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க வந்து 50% நீங்க கொடுப்பீங்க, 50% கஸ்டமர் இல்ல. அது கூட அந்த டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கே அங்க டைரக்டா வந்துரும். அங்க இருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஒரு சோஃபா கொடுத்து அந்த சோஃபா எடுத்துன்னு போய் அப்படியே உடஞ்சிருச்சு. அந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து வச்சு இதுவாயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. நான் எதுவுமே சொல்ல, அப்படியே ரீஃபண்ட் பண்ணிட்டு திருப்பி அதை நான் ஃபார்வர்ட் பண்ணி அவர்கிட்ட இந்த திருப்பி டிரான்ஸ்போர்ட் காசு கேட்கல, நானே என்னோட இதுல இருந்து போட்டு அனுப்பிச்சு விட்டேன். வேற செட்டை ரெடி பண்ணி கொடுத்தேன். மரம் ஃபுல்லா விரிஞ்சிச்சு, மரம் உடஞ்சிச்சுன்னா நீங்க அப்படியே நீங்க டிரான்ஸ்போர்ட்ல போட்டுருங்க. அது என்னோட ஃபுல் செலவு நான் எடுத்துட்டு நான் கியூர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேற செட்டு கொடுத்துறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. உங்க கம்பெனி பேரு? கம்பெனி நேம் வந்து சன் ஃபர்னிச்சர் சார். கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு கரெக்டா? ஆக்சுவலா வந்து இது மாதாவரம் இருக்கு. மாதாவரம் ரோட்டான வந்தீங்கன்னா பழைய ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஒன்று வரும். அது உள்ள வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அங்க ஃபர்ஸ்ட் பெருமாள் கோயில் வரும். நெக்ஸ்ட் வந்து வைத்தீஸ்வரநாதர் கோயில் வரும். அந்த வைத்தீஸ்வரநாதர் கோயில் அந்த காம்பவுண்ட் ஒட்டின மாதிரியே நம்ம கம்பெனி ஸ்டார்ட் ஆகும். ஓகே மக்களே, உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போ. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க தான் ஒரிஜினல் மேனுஃபேக்சரர். மற்ற ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரர்னு சொல்லுவாங்க. ஆனால் மேனுஃபேக்சரர் கம்பெனினா இப்படி தான் இருக்கும். ஓகே சார், என்னென்ன ஐட்டம்லாம் இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க? சார் நம்ம வந்து இங்கே வந்து கட்லு, சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாமே வந்து இங்கே பண்ணி கொடுத்துனுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா கம் பெட்டு, பூஜை மண்டபம், வார்ட்ரோப்பு எல்லாமே செஞ்சு கொடுத்துனுக்குறோம். டோட்டலாக இது ஃபுல்லாக வந்து தேக்கு மரத்தை தான் முழுக்க எல்லாம் பண்ணி கொடுத்துனுக்குறேன். மற்ற மாதிரி இந்த இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ், கண்ட்ரிபியூட் மரம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஆல்ரெடி வந்து நீங்கள் எங்கள் மில்லில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து இது மைசூர் தேக்கு டோட்டலாகவே முழுக்க இது லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் என்னால் வந்து ஷுவராக வாரண்டி கொடுக்க முடியும். மரத்தில் மெயின் வந்து செல் அடிக்காது. அது 100% நான் கேரண்டி கொடுக்க முடியும் டோட்டலாக. இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஷோரூம் வச்சுக்கிறவங்க நான் மற்ற வச்சு பேசுறதுக்காக சொல்லலை. பட் ஒரு 15,000க்கே வந்து குஷனோட எல்லாமே தருவாங்க. பட் எந்த ஷோரூம்லேயும் வந்து கொடுக்குறதா இருந்தால் எந்த ஷோரூமில் வந்து யாரும் ஒரு மார்ஜின் வச்சு கொடுக்காம அந்த ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த 15,000 கொடுக்குறாங்கன்னா வந்து யாரும் தேக்கு மரத்தில் போட்டு கொடுக்க மாட்டாங்க 100%. டோட்டலாக அது காட்டுவா மரத்தில் மட்டும் தான் உங்களுக்கு முடியும். நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 500 கிடைச்சா போதும், 300 கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் பேசிக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000லேருந்தே நமக்கு ஆரம்பிக்கும். இதில் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ், ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வீட்டுக்கு டொனேட் பண்ணணும், ஒரு புது வீடு கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்னிச்சர் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் சோஃபா, இப்போ நான் ஒரு சோஃபா வாங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்லேருந்து உங்ககிட்ட? பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 3+1+1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,000 ஸ்டார்ட் ஆகும் சார். அது வந்து ஒரு மீடியம் குவாலிட்டிலேருந்து வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி தான் இந்த மாடல் சொல்ல போனீங்கன்னா. இதோட வந்து மீடியம் குவாலிட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 12ல் வரும். அதுலேயே 10ல் ஒன்று இருக்கும். ஓகே சார், இப்போ மக்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தேக்கு மரம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாரும் தேக்கு மரம், எந்த மரத்தை சொன்னாலும் எதுக்கு எடுத்தாலும் தேக்கு மரம் அப்படின்னு. சார் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கே தெரியும். அது இந்த மரம் ஒரு தேக்கு மரத்தோட அறுக்கும் போதே அதோட ஸ்மெல் வந்து தெரியும், இது தேக்கு மரம்னு தெரியும். இப்போ வந்துட்டு சாதாரண இப்போ காட்டுவா மரத்தில் கூட மரத்தோட லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இது தேக்கு மரம்னு சொல்லி. அது பிஸ்னஸ், வெளியே ஷோரூமில் வச்சு நடத்துறவங்களுக்கு அது பிஸ்னஸ். நான் தேக்கு மரம் ஃபுல்லாக தான் வச்சிருக்கிறேன். ஒரு சில நீங்கள் ஒரு கார்பெண்டர் கூட்டு வந்து கூட டைரெக்டாக செக் பண்ணி கொடுத்தா பார்த்துட்டு நீங்கள் எங்கிட்ட எடுக்கலாம். பட் ஆனால் எல்லாமே வந்து பி கிரேடு தான். ஆக்சுவலாக எங்கிட்ட ஏ கிரேடு கிடையாது. அதை சொல்லியே வித்துருவேன். இல்லை ஏ கிரேட்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வரும். அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபுல் லைன்ஸ் வரும். இது பி கிரேட்லன்னா பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கிரைன்ஸ் வரும், ஒன் சைடு வந்து ஒயிட் வரும். அதுக்குன்னு ஒயிட்னா டோட்டலாக வந்து ஒயிட் வராது. இதில் பார்த்தீங்கன்னா கலர் மிக்சிங் ஆகி வரும் டோட்டலாக. இப்போ உதாரணம் சொல்ல போனால் இது பி கிரேடு. இந்த மாதிரி ஒயிட் இந்த மாதிரி சைடில் வரும் மிக்சிங்கில். ஓகே. இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே தேக்கு மரம்? ஆமாம், 100% தேக்கு மரம். ஆமாம். 100% தேக்கு மரம்.
அதான் ஒரு கார்பெண்டரே வச்சு செக் பண்ண சொல்றேன் உங்களுக்கு. இப்போ தேக்கு மரத்தை தவிர நீங்க வேற ஏதாவது மரத்துல ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா? இல்ல, ஒன்லி தேக்கு மரம் ஒன்லி மட்டும் தேக்கு மரம் மட்டும் தான் பண்ணுகிறோம். ஓகே. தேக்கு மரத்துல நீங்க சொன்ன மாதிரி மைசூர் தேக்கு மட்டும் தான் பண்றோம். மைசூர் தேக்கு தான் உங்களோட ஆமா, ஸ்பெஷாலிட்டி. ஸ்பெஷாலிட்டி அது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நாட்டு தேக்கு பண்ணியிருந்தோம். இப்ப வர நாட்டு தேக்கு எதுவுமே சரி கிடையாது. நாட்டு தேக்கு அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வண்டு ஹோல்ஸ் வருது. அந்த மாதிரி அந்த மரத்தை எடுத்து நாங்க கொடுக்கும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணும்போது மரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா மரத்துல வந்து அழுத்தம் வெயிட் கிடையாது. எனக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் இப்போ ஃபுல்லாவே அட்வான்ஸ் நம்ம ஒரு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்டாலும் ஃபுல்லாவே இந்த மரத்தை நம்ம வந்து ரீச் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாவே சாதாரண ஒரு டீப்பா கொடுக்குறேன்னா கூட இந்த டீப்பாக்கு வந்து மேல பிளைவுட் போட மாட்டேன். டோட்டலாவே ஃபுல்லா உட்டு தான் போட்டு கொடுப்பேன். மரமே போட்டு கொடுப்போம் உங்களுக்கு. இந்த மரமே டோட்டலா போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா இந்த மைக்கா ஓட்டுற இதுவே கிடையாது எந்தில். இந்த டீப்பா எவ்வளவு சொல்றீங்க? இந்த டீப்பா பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொடுப்பேன். 2000 டோட்டலா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மைக்கா ஓட்ட மாட்டேன். ஃபுல்லா பாலிஷ் பண்ணியே கொடுத்துருவேன். ஃபுல்லா வந்து உட்டு தான். ஃபுல்லா உட்டு தான். மரம் தான் இருக்கும். பிளைவுட் எதுவுமே இருக்கு? பிளைவுடே கிடையாது. மிக்சிங்கே எதுவுமே இல்ல. மிக்சிங்கே கிடையாது. ஃபுல்லா உட்டு தான். ஃபுல்லா உட்டு தான் கொடுப்பேன். ஸோ அங்க டீப்பா இருக்கும். அது ஃபுல்லாவே டீப்பாஸ் தான். அது டீப்பா ஸ்டாக் வச்சுக்கிறேன். அவங்க ஃபுல்லா கேட்கறவங்களுக்கு பார்த்து எடுத்து கொடுத்துறது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற சோஃபா வந்து ஸ்டார்டிங் வந்து 13,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12,000 ஸ்டார்ட் ஆகுது சார். 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. வித் நான் சொல்றது क्वेश्चन இல்ல. ஓகே ஓகேங்க. இது நம்ம கட்லுக்கு யூஸ் பண்ற பிளைவுட் சார். டோட்டலாவே இது டாப் உள்ள ஷீட் எல்லாமே கமர்ஷியல் ஹார்ட்வுட் தான் டோட்டலா. ஆனா 19 mm கொடுக்குறேன் டோட்டலாவே. இது ஓகே. அந்த மெலிஸ் பிளைவுட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். 19 mm 19 mm கொடுக்குறேன் டோட்டலாவே. இப்போ இந்த டைனிங் டேபிள் சொல்லியிருந்தேன் பாருங்க ஷீட்டு. இது ஃபுல்லா வுட். ஃபுல்லாவே மரத்துல தான் டோட்டலாவே இது பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்ஸ் டோட்டலாவே. இந்த டைனிங் டேபிள் சேர் எவ்வளவு சார் ஆகுது? செட் டைனிங் டேபிள் எவ்வளவு ஆகுது? அது செட்டு பாத்தீங்கன்னா அதுவும் 12ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். மரத்துல வந்து கரையான் அடிச்சதுன்னா கண்டிப்பா ரீஃபண்ட் எடுத்துப்பேன். கரையான் பூச்சி இருந்ததுன்னா ரீஃபண்டே எடுத்துக்கிறேன் நான் மரத்தை. ஓகேவா? மரத்தை அதுக்கு மேல நீங்க மெயின்டைன் பண்றதை பொறுத்து தான். நீங்க பாலிஷ் பொறுத்தவரைக்கும் நான் வாரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாமே ஷீட் லாக் பாலிஷ் தான் டோட்டலாவே யூஸ் பண்றேன். ஸ்ப்ரே அடிச்சு கொடுத்துறவங்களுக்கு நீங்க வாட்டர் போட்டு தொடச்சி எடுக்கலாம் டோட்டலாவே. அதுக்குன்னு தண்ணியை ஊத்திடக்கூடாது மேல. அந்த மாதிரி தான் ஃபுல்லா இது பண்ணி கொடுக்குறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி சார்? இப்போ கொரியர் இப்போ எனக்கு இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளனா நான் ஃப்ரீயாவே டோர் டெலிவரி பண்ணுவேன். 10 கிலோமீட்டர்ஸ் அபோவ்னா ஒரு கஸ்டமர்ட்ட வந்து 50-50 சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க லோக்கல் சர்வீஸுக்கு தான் பண்ணுகிறேன். பட் அதுக்கு மேலே நான் அதர் வண்டி தான் பார்த்து அனுப்பிச்சு வச்சுருக்கிறேன் டோட்டலாக. ஏன்னா நான் டீலர் கிடையாது, ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி தான் இது. அப்போ பட் என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஹோல்சேலாக எடுத்து மொத்தமாக அனுப்புறதில்ல. இப்போ நீங்கள் பர்சனலாக ஏன்னா பர்சனலாக வேற வண்டி போட்டு தான் அனுப்ப முடியும். இப்போ வெளியூருக்கு நீங்கள் வெளியூருக்கு போகும்போதோ இப்போ வந்து இப்போ நான் இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் பாண்டிச்சேரி சப்ளை பண்ணுறேன். ஒரு கஸ்டமர் கேட்குறாரு என்கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு மொத்தமே ஒரு 2500 வரும் சம்திங். அப்போ பார்த்தா கஸ்டமர் சைட்லேருந்து என்னால் ரொம்ப பெருசாலாம் இது பண்ணால் அவங்க செட்டுக்கும் 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதையும் நம்ம பெருசாக பண்ண முடியாது. அந்த டிரான்ஸ்போர்ட்டில் என்ன ஆகாது 50 காசு மட்டும் கேட்பேன். பேக்கிங் சார்ஜ் பண்ண மாட்டேன். பேக்கிங் சார்ஜஸ் ஃப்ரீ. டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் தான் 50% சார்ஜ் பண்ணிப்பேன். 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவீங்க. டிஸ்கவுண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பர்சனலா நம்ம வண்டி வைக்கணும் அதுக்கு தனியா 6000 மேல கேட்பாங்க. ஓகே சார். இது எந்த ஸ்டேட்டா இருந்தாலுமா இல்ல எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் நான் பேக்கிங் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். பட் ஆனா டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் 50% மட்டும் கொடுத்தாகணும். 50% கஸ்டமர் பே பண்ணா 50% கஸ்டமர். ஓகே. மத்த இடம் மாதிரி ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பே பண்ணனும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க வந்து 50% நீங்க கொடுப்பீங்க, 50% கஸ்டமர் இல்ல. அது கூட அந்த டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கே அங்க டைரக்டா வந்துரும். அங்க இருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. என்னென்ன டிரான்ஸ்போர்ட் சொன்னீங்க? கேபிஎன் டிரான்ஸ்போர்ட், A1 டிரான்ஸ்போர்ட், நமதா டிரான்ஸ்போர்ட், பிரவீன். ஓகே சார். இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஏன்னா இப்ப அதர் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது எனக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்ல கரெக்டா ரீச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. இப்போ நீங்க டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பும்போது ஏதாவது ஒரு மைனர் டேமேஜ் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து மதுரையில் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தேன். ஒரு சோஃபா கொடுத்து அந்த சோஃபா எடுத்துன்னு போய் அப்படியே உடஞ்சிருச்சு. அந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து வச்சு இதுவாயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. நான் எதுவுமே சொல்ல அப்படியே ரீஃபண்ட் பண்ணிட்டு திருப்பி அதை நான் ஃபார்வர்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து திருப்பி டிரான்ஸ்போர்ட் காசு கேட்கல. நானே என்னோட இதுல இருந்து போட்டு அனுப்பிச்சு விட்டேன். வேற செட்டை ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது ஏன்னா அதனால அதுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். டிரான்ஸ்போர்ட் கொடுக்கும்போது பர்சனலா போட்டு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட்ல ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து QC செக் பண்றீங்க. எப்படி இருக்கு ப்ராடக்ட் என்ன ஏது. ஆமா. அது கொஞ்சம் அர்ஜென்ட் பட்டதுனால அந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்போ நான் என்ன பண்றேன், பர்சனலாவே பார்த்து நம்ம வீட்டு ப்ரப்போஸ் போகும்போது அதை மட்டும் தான் போட்டு அனுப்புவேன் தனியா. அது சொல்லிடுவேன் சார் இன்னைக்கு இப்போ ஒரு வாரம் சொல்றது சார் ஒரு 2 டேஸ் இருங்க சார்
டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், அந்த இதில் நான் போட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன் டோட்டலாக. சரிங்க சார். இப்போ டிரான்ஸ்போர்ட் அனுப்பி ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு, இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்குன்னு அப்படியே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இது மைனர் தாங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட வீடியோ காலோ சப்போஸ் வீடியோ கால் பண்ணி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மைனர் டேமேஜுக்கு நீங்க ஏதாவது பே பண்ணி அங்கேயே கார்பெண்டர் வச்சு பண்ணுவீங்களா? அதையும் அது எப்படின்னா, எனக்கு வந்து இப்போ சப்போஸ் அந்த மாதிரி எனக்கு மரம் ஃபுல்லாக விரிஞ்சிச்சு, மரம் உடஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருங்க. அது என்னோட ஃபுல் செலவு நான் எடுத்துட்டு நான் க்யூர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேறு செட்டு கொடுத்துறேன். பட் அதில் வந்து ஸ்க்ராச்சோ பாலிஷோ இதுவாகிடுச்சுன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா, அங்கே உங்களுக்கு என்ன ஒரு கார்பெண்டர் வச்சு நீங்களே செலவு பாருங்க, அதுக்கு என்ன சார்ஜோ நான் அதை அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நல்வுள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்.